நம்ம பேசக்கூடிய வார்த்தைனால ஒரு தண்ணியோட ஸ்ட்ரக்சரே நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்கலி. ஜப்பானில் ஒரு டாக்டர் மொசாரோன்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார் கைஸ். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. 2 கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதில் ஒரு கிளாஸ் தண்ணிக்கிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்க, ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார் கொஞ்ச நேரம். இன்னொரு கிளாஸ் தண்ணிக்கிட்ட வந்துட்டு நீ யூஸ்லெஸ், எதுக்குமே வந்துட்டு பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, கோவப்படுதாரு. ஃபைனலி அந்த 2 தண்ணியையும் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறாரு. அதுவும் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா, ஐஸ் கட்டி ஆனதுக்கப்புறம் அதை உடச்சி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு கைஸ். இப்போது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அவர் எந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை ரொம்ப பாராட்டினாரோ, அழகாக இருக்க, ஐ லவ் யூன்னுலாம் சொன்னாரோ, அது இந்த நல்ல ஒரு கிறிஸ்டல் ஷேப்ஸில் ரொம்ப அழகழகான கிறிஸ்டல்ஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது. இந்த கிளாஸில் உள்ள தண்ணியை அவர் திட்டினாரோ அது உடஞ்சி ஒரு மாதிரி டார்க்காக வந்து மைக்ரோஸ்கோப்பில் இருந்துச்சான். இப்போது இமேஜின், நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 70% வாட்டர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம உடம்பு நம்ம பேசக்கூடிய வார்த்தைனால எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கே புரியும். இப்போ நீங்கள் அடுத்த தடவை பேசும்போது நீங்களே வந்து உங்களை யூஸ்லெஸ்ஸு, எனக்கு இப்படி தான், நான் வந்துட்டு இப்படி தான் உருப்படவே மாட்டேன்னு நீங்களே பேசும்போது ஆக்சுவலி இட் ஹேப்பன்ஸ் ரியல். ஸோ மற்றவங்களுக்கு கைண்டாக இருக்கீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபிஷாக உங்களுக்கிட்ட நீங்கள் கைண்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்கள் லைஃப் லிட்ரலி சேஞ்ச் ஆகும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.